தலைமை பண்பின் மேல் சாதனை சிறகுகளை கட்டி சாதிக்க புறப்பட்ட சாகச மங்கை முத்தமிழ்ச்செல்வி. 4 சுவர்களுக்குள் தன்னை சுருக்கிவிடாமல் 7 கண்டங்களின் சிகரங்களை தொட வேண்டும் என்று ஜோகில்பட்டி என்ற கரிசல் காட்டிலிருந்து புறப்பட்டார் இந்த சீமாட்டி. வில்வித்தை, குதிரை ஏற்றம், இருசக்கர மற்றும் நாற்சக்கர ஊர்தி ஓட்டம் என்று வீரதீர வினைகளில் தீவிரம் காட்டிய முத்தமிழ்ச்செல்வியின் தாகம் மலையேற்றத்தின் மேல் மையம் கொண்டிருந்தது. ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 5 கண்டங்களின் மலைச்சிகரங்களை தொட்டு வெற்றி கொடி நாட்டினாலும் எவரெஸ்ட் சிகரம் தொட ஏக்கம் கொண்டார். எவரெஸ்டை எட்டிய முதல் தமிழச்சி என்று நாளைய உலகம் தன்னை கோடிட்டு காட்ட வேண்டும் என்ற முனைப்புடன் புறப்பட்டார். எவரெஸ்ட் ஏற்றம் சொந்த காலில் சூனியம் வைக்கும் செயல் என்று அறிந்தும் வாழ்வா சாவா என்ற சவாலை எதிர்கொள்ள உறுதி பூண்டார். எதிர்பார்த்தது போலவே மரணம் இவரை சொடக்கு போட்டு அழைத்தது. உறைபனி இவரது உயிரை குடிக்க எத்தனித்த ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் தனது தன்னம்பிக்கையால் தடுத்து நிறுத்தி எவரெஸ்ட் சிகரமேறி சாதித்து காட்டினார் முத்தமிழ்ச்செல்வி. வாழ்வாதாரத்திற்காக சென்னைக்கு புறப்பட்டு ஜப்பான் மொழி பயிற்றுவிக்கும் பணியை மேற்கொண்டு குடும்பம், குழந்தை பேறு என்று தனது வாழ்வை நிறைவாக மாற்றிக்கொண்டாலும் அதையும் தாண்டி வரலாற்றில் தனக்கான முத்திரையை பதிக்க வேண்டும் என்ற தாகத்துடன் 7வது கண்டத்தின் சிகரத்தையும் தொட்டு சாதனை படைக்க துடித்துக் கொண்டிருக்கும் முத்தமிழ்ச்செல்விக்கு மங்கையர் தாரகை விருது வழங்குவதில் நமது SRM பொதுப்பள்ளி பெருமிதம் கொள்கிறது. சாதனையாளர் திருமிகு நா. முத்தமிழ்ச்செல்வி அவர்களை SRM பொதுப்பள்ளியின் 2025ஆம் ஆண்டிற்கான மங்கையர் தாரகை விருதை பெற்றுக்கொள்ள உங்கள் கர ஒலிகளில் மிதந்தவாறு மேடைக்கு வர பெருமையோடு அழைக்கிறோம். (2025ஆம் ஆண்டிற்கான சிகரமென்ற சாதனையாளராக மங்கையர் தாரகை விருதை பெறவிருக்கிறார் முத்தமிழ்ச்செல்வி அவர்கள். மங்கையர் தாரகை திருமிகு நா. முத்தமிழ்ச்செல்வி அவர்களின் ஏற்புரை. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த மேடையில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே சாதனையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த சாதனையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மேடை தேவைப்படுது. அந்த மேடை தான் இந்த உலகத்துக்கு எல்லாரையும் காமிக்குது. ஸோ அதை கொடுத்த நம்ம SRM பொதுப்பள்ளிக்கு எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். அண்ட் என்னோடய எவரெஸ்ட் ஜேர்னி எனக்கு தெரியாது. எவரெஸ்ட் ஏறணுன்றது ஒரு ட்ரீம் எல்லாம் கிடையாது. பட் ஒரு காரணம் இருந்துச்சு. எனக்கு இந்த மைக் வேணும். இந்த மைக் எப்பயுமே வேணும்னா அதுக்கான ஒரு இடம் வேணும். அதை ஷார்ட் டைமில் பிடிக்கணுன்னா அதுக்கு எவரெஸ்ட் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணேன். அதான் உண்மை. எனக்கு எந்த ட்ரீமும் கிடையாது.
நான் நிறைய கருத்தை வந்து வெளியில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அதுக்கான ஒரு பிளேஸ் கண்டிப்பாக வேணும். அந்த பிளேஸ் தான் இந்த இடமா நான் சூஸ் பண்ணேன். அண்டு எவரெஸ்ட் ஏறினேன். அடுத்து அந்த எவரெஸ்ட் ஜேர்னியில் நான் நிறைய பேர்கிட்ட அசிங்கப்பட்டேன். எனக்கு எதுவுமே தெரியாதுன்றதுனால நான் நிறைய கேலிகளுக்கு ஆளானேன். அப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன், எவரெஸ்ட் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க 7 கண்டத்தையும் நம்ம தொட்டு, தமிழ்நாட்டில் நம்ம பின்தங்கி இருந்தோன்னு சொல்ல மாட்டேன், ஐ மீன் என் மவுண்டனரிங்கில் புதுசு நம்ம. ஸோ அந்த இடத்துல எவரெஸ்ட்டில் ஏறிட்டு அதே இது வந்து இந்தியா அளவில் முதல் இடத்துல 7 காண்டினென்ட்டுக்கு வரணுன்றதை ட்ரை பண்ணி இப்போ 6 காண்டினென்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் வித்தின் 1.5 இயர்ஸில். இட்ஸ் நாட் ஏ ஈஸி திங் பிகாஸ் இது வரைக்கும் இந்த 7 காண்டினென்ட்டை 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நான் வந்து வித்தின் 1.5 இயர்ஸில் வந்து இதை முடிச்சிருக்கேன். அடுத்து வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்க தெனாலி மவுண்டன் கிளைம் பண்ண போகிறேன். இந்த ஜேர்னியில் நான் எவரெஸ்ட் நிறைய இடத்துல ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இந்த 7 காண்டினென்ட்டில் ஒரு காண்டினென்ட் பற்றி இந்த இடத்துல பேசுகிறேன். இது வந்து அர்ஜென்டினாவில் இருக்க சவுத் அமெரிக்கா காண்டினென்ட். இது வந்து மவுண்ட் அக்கான்காகுவா. இந்த மலையை ஏறணும் போது கண்டினியூவாக வித்தின் எப்படின்னா எவரெஸ்ட்டை மே மந்த் ஏறினேன், ஜூலையில் வந்து மவுண்ட் எல்ப்ரஸ் ஏறினேன், செப்டம்பரில் கிளிமஞ்சரா ஏறினேன், அடுத்தது இது ஜனவரியில் வந்து அக்கான்காகுவா. ஸோ எனக்கு ரெஸ்ட்டே இல்லை. நான் கிளைம் பண்ணுவேன், வந்து ஸ்பான்சரை தேடுவேன், திருப்பி மலை ஏறுவேன். இது மட்டும்தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வித்தின் 7 மந்தில் வந்து இந்த 4th காண்டினென்ட் கிளைம் பண்ணேன். எனக்கு ரெஸ்ட்டே இல்லை. இந்த மவுண்டனுக்கு ஸ்பான்சருக்காக நான் ரொம்ப அலைஞ்சேன். ஒரு நாள் இல்லைன்னு சொல்லுவாங்க, பல நாள். நான் தூங்கியிருப்பேனான்னு கேட்டால் தூங்கியிருக்கவே மாட்டேன். நான் ஒரு ட்ரீம் எடுத்துட்டேன்னா என்னை முடிக்கணும் அப்படின்றது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். அந்த மாதிரி தான் இந்த ஜேர்னி. ஃபஸ்ட்டு ஸ்பான்சருக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அலைஞ்சேன். எனக்கு ஒரு வழியாக ஸ்பான்சர் கிடச்சிது. கிடச்சிட்டு நான் ரெடியாகி கிளம்பியிருக்கேன். எனக்கு பக்கத்து வீட்டில் ஃபஸ்ட்டு டெத் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் என்னை வந்து ஏர்போர்ட் கூப்பிட்டு போகிறதுக்கு வராங்க. சம்திங் ஏதோ ராங் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னாங்க. இல்லை அதெல்லாம் நான் போயிடுவேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு இது வந்து. ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து போனால் ஏர்போர்ட்டில் வந்து எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கேருந்து லாஸ்ட் டெஸ்டினேஷன் வரைக்கும் இங்கேருந்து மும்பை போயிட்டேன். நான் வந்து எப்பயுமே ரீசெக் பண்ணுறது எனக்கு ஒரு பழக்கம். ஃப்ளைட் டிக்கெட்லாம் வந்துருச்சு, என்னோடய லக்கேஜும் சேஞ்ச் ஆகிடுச்சு. சும்மா எதுக்கும் ஒரு டிக்கெட் திருப்பியும் வாங்குவோமேன்னு போனேன். அங்கே போனால் உங்களுக்கு பாரிஸ்க்கு டிரான்சிட் வீசா வேணும், உங்ககிட்ட இல்லை. யூஎஸ் வீசா இருக்கா? இல்லை அப்படின்னு. அப்போனா உங்களை அலோவ் பண்ண மாட்டோம், சாரி அப்படின்ட்டாங்க. எனக்கு 25 மினிட்ஸ் தான். என்னோடய ஃப்ளைட்டும் லேட் ஆகிடுச்சு. என்னோடய லக்கேஜ் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதில் என்னோடய 15 lakhs திங்ஸ் இருக்குது. ஸோ அந்த திங்ஸ் இருந்தால் தான் நான் மவுண்டனும் கிளைம் பண்ண முடியும். அதை எடுக்கவும் முடியாதுன்றாங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. ஒன்லி 15 மினிட்ஸ் ஆர்கியூமெண்ட் போய்ட்டுருக்கு. ரொம்ப அழுகிறேன், என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. என்னடா இது, அடுத்து திருப்பியும் ஒரு பிரச்சனையா அப்படின்ட்டு. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய இங்கேருந்து பேச வச்சு ஏர்போர்ட்டில் என்னோடய லக்கேஜாவது எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இந்த மிஸ்டேக் யார் பண்ணாங்கன்னா அந்த ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணவங்க தான் பண்ணாங்க. நான் அப்பயே ரீசெக் பண்ணுங்கன்னு, நீங்கள் 1 hour தான் டிரான்சிட் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே ஸ்பான்சர் பண்ணவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க கிளைம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்காங்கன்னு சொல்லுவாங்கன்ட்டு யார்கிட்டையும் சொல்ல முடியல. என் வீட்டில் கூட சொல்ல முடியல. ஸோ வீட்டில் பக்கத்து வீட்டில் இறந்தவுடனே ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க ஏதோ சம்திங் ராங்குன்ட்டு. அப்புறம் 3 days மும்பையில் ஸ்டே பண்ணியிருக்கேன். எனக்கு ஆல்மோஸ்ட் கண்டினியூவாக நான் மவுண்டன் கிளைம் பண்ணதுனால ஆல்மோஸ்ட் 40 lakhs ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஓன் மணி. என்கிட்ட பணமே இல்லை, ஓப்பனாக சொல்ல போனால். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசி அமௌண்ட்டை அதை கலெக்ட் பண்ணிட்டு போகிறேன். எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு ஆன் போர்டிங் காமிச்சிச்சு என் ஃப்ளைட்டு. ஸோ அதனால் அந்த ரீஃபண்ட் கிடையாது. ஏன்னா நான் சென்னையிலே ஃப்ளைட் டிக்கெட் வாங்கிட்டேன்றதுனால எல்லாமே ஆன் போர்டிங். ஸோ அதனால் வந்து திருப்பியும் ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு காஸ்ட் வேணும் 4 lakhs. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அன்றைக்கி 3 நாள் வந்து மும்பையில் ஸ்டே பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் கேட்டு ரெடி பண்ணி திருப்பி போனால், என்னோடய கம்பெனி என்னென்னா நான் போகிற டேட்டில் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஸோ ஏர்போர்ட்டில் என்னோடய டீம் எல்லாமே போயிட்டாங்க. நான் 3 days பேக்கில் வரேன். ஸோ அதனால் என்ன சொல்லிட்டாங்க, திருப்பி நீங்கள் $1,800 பே பண்ணணும், உங்களை இண்டிவிஜுவலாக தான் கூப்பிட்டு போக முடியும். நாங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கி அதுவும் ஒரு பிரச்சனை. சரி, அதையும் ரெடி பண்ணிவிட்டு அங்கே போனால் என் டீம் வந்து 18 days இந்த சப்மிட் பண்ணணும். ஸோ எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. எனக்கு அந்த 1,800 ரெடி பண்ணால் தான் எனக்கு கூப்பிட்டு போவேன்னு சொன்னதுனால திருப்பியும் நான் 2 days அங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து போகிறேன். எல்லோரும் பேஸ் கேம்ப்க்கு ரீச் ஆகிட்டாங்க. அங்கே நான் மட்டும், எல்லோரும் வந்து 5 days நடந்து போனாங்க. நான் 2 நாளில் நடந்தேன். எனக்கு டைம் கிடைக்கல. பட் என்னென்னா ஒவ்வொரு தடவையும் தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் இப்படி எனக்கு தடங்கள் வருதுன்னு எனக்கு தெரியாது. பட் இது எப்படின்னா,
ஏதோ சம்திங் நம்மளை சோதிக்கிறாரு கடவுள். ஆனால் அந்த இடத்த நம்ம கிராஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும் மைண்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே போனால் ஃபுட்டு வந்து சரியில்லை. எல்லாமே பீஃப் கொடுக்குறாங்க, ப்ரெட்டு, வேறு எதுவுமே இல்லை. நான் சாப்பிட்ற மாதிரி எதுவுமே கிடைக்கல. எனக்கு ட்ராவல்லையுமே ஃபுட் இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 7 days ஃபுட்டே இல்லாமல் இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் போனால் அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களோட வந்து ஒரு 20 kg நீங்கள் பேக் பண்ணணும், அப்புறம் வந்து ஒரு 30 kg மேலே கொண்டு வரணும்னா மற்ற டீம் எல்லாம் முன்னாடியே கொண்டு போய் வச்சுட்டாங்க. நீங்கள் லேட்டாக வந்ததுனால சேம் டைமில் நீங்கள் கிளைம் பண்ணணும். ஸோ அந்த டைமுக்கு நீங்கள் $1200 பே பண்ணால் இந்த லக்கேஜை மேலே கொண்டு போய் வைப்பாங்க, இல்லைனா நீங்கள் ஓனாக தான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்ட்டாங்க. உண்மையிலே என் உடம்புல தெம்பே இல்லை, நான் சாப்பிடவே இல்லை. வெறும் பிளாக் டீ. இந்த பிளாக் டீயில் தான் அந்த சர்வைவல் இருந்துச்சு. நான் அலறேன்னு நினைக்கக்கூடாது, ஏன்னா இது என்னோடய ட்ராவலில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த லக்கேஜ் எல்லாம் கேரி பண்ணிவிட்டு 54 kg நான் அலோனாக கேரி பண்ணுறேன். மீதி எல்லோரும் நார்மலாக தூக்கிட்டு வராங்க. என் உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லை தூக்கிறதுக்கு. உண்மையிலே நான் ரொம்ப ஒல்லியாயிட்டேன். அதுக்கப்புறம் அதையும் ஃபேஸ் பண்ணி மேலே போனால் வெதர் பேட் வெதராக இருந்துச்சு அந்த இடம். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு டே வந்து ஸ்டே பண்ணுறோம். சம்மிட்க்கு இப்போ போக முடியாதுன்ட்டாங்க. எப்படியாவது நம்ம சப்மிட் பண்ணணும், சீக்கிரமாக சப்மிட் பண்ணிட்டா கீழே போயிடலான்னா திருப்பியும் நெக்ஸ்ட் டே ஆகுது. டெய்லியும் வந்து அந்த டீ தான் குடிக்கிறேன். அந்த பீஃப் வந்து பச்சையாக வந்து ஹீட் பண்ணி ஒரு மாதிரி grill மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அது அதே கலரில் இருக்குது, அதை தான் சாப்பிட்ணுன்றாங்க. என்னால் அதை சாப்பிட முடியல. ஸோ அதுக்கப்புறம் அந்த 5 daysமே பார்த்திங்கன்னா நைட்டு வயிறுலாம் வலிக்குது எனக்கு. உண்மையிலே வலி தாங்க முடியல. எவ்ரிடே தூங்கவும் முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. நைட்டு தூங்க முடியல. பட் ஆனால் நான் கான்ஃபிடென்ட்டை மட்டும் கிவ் அப் பண்ணவே இல்லை. அந்த டைம்லேயும் சம்மிட்க்கு நான் போகிறேன். எனக்கு கண்டினியூவாக சாப்பிடாதனால ஹை ஆல்டிடியூடுக்கு சாதாரணமாக தண்ணி குடித்தா கூட வாமிட் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபைனல் டே இதுதான் வந்து. அப்போ நான் வந்து சம்மிட்க்கு நியர் போயிட்டேன். இது வரைக்கும் அந்த அக்கன்காகுவா மவுண்டெயின் அப்படி இருந்ததே இல்லை. சம்மிட் வந்து அவ்வளோ பேட் வெதர், -30 degree, அவ்வளோ பேட் வெதர். இந்த மாதிரி ஸ்னோ இருந்ததே இல்லை. நீங்கள் யாராவது அந்த கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், மவுண்ட் அக்கன்காகுவா சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சம்மிட்டில் நாங்கள் போகும்போது மட்டும் பேட் வெதர் சேஞ்ச் ஆகி ஃபுல் ஸ்னோ, ஹெவி ஸ்னோ. எங்களால் கிளைம் பண்ணவே முடியல. லாஸ்ட் 200 மீட்டரில் நாங்கள் நிற்கிறோம். அப்போ எனக்கு வந்து மவுண்டைன் சிக்னஸ் வந்துருச்சு. ஏன்னா எனக்கு உடம்புல தெம்பு இல்லாததுனால அப்படியே உட்காந்துட்டேன். என்னோடய கைடும் அண்டு என்னோடய டீமில் இருந்த இன்னும் 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இதுக்கு மேலே கிளைம் பண்ண வேண்டாம், எல்லோரும் நம்ம ரிட்டன் போயிடலாம், ஏன்னா இது பேட் வெதராக இருக்குன்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுதான் ஹையஸ்ட் மவுண்டெயின். எனக்கு வந்து இது ஹையஸ்ட் இல்லை, அவங்களுக்கு இது ஹையஸ்ட் மவுண்டெயின். அவங்க ஒருத்தவங்க டாக்டரு, இல்லை நம்ம ரிட்டன் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும், நான் நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த மவுண்டெயினுக்கு வந்திருக்கேன், என்னால் திரும்பிலாம் போக முடியாது, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. என்னை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்னோடய கைடோட பேர் கேட்டாங்க, இவர் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு. மவுண்டைன் சிக்னஸில் என்ன ஆகுனா நம்ம மனநிலைமை வந்து அன்கான்ஷியஸ்க்கு போயிடும். அந்த மாதிரி எனக்கு ஆனதுனால டெஸ்ட் பண்ணுறாங்க. கைடோட பேர் வந்து இங்கிலீஷில் இருந்துச்சா, அதனால் எனக்கு ப்ரொனவுன்சியேஷன் பண்ண வரல. நானே ரொம்ப டவுனாக இருக்கேன். அப்போ வந்து திருப்பி நான் கேட்டேன், வேறு ஏதாவது கேளுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்புறம் என்னோடய குழந்தைங்க பேரை நானாக சொன்னேன், என் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே, இவங்க நார்மலாக தான் இருக்காங்க, பட் பேட் வெதர் நம்மளுக்கு சுச்சுவேஷன் செட் ஆகாது, நம்ம திரும்பி போயிடலாம் அப்பயே சொல்கிறாங்க. அப்போ நான் என் கைடுக்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், எனக்கு ஒரே ஒரு ஹக் பண்ண முடியுமான்னு கேட்டேன். என்னை ஒரு 2 minutes ஹக் பண்ணுங்கள். ஏன் ஹக் பண்ண சொல்கிறீங்கன்னு. நீங்கள் ஹக் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு. அவர் ஹக் பண்ணி ஒரு 3 minutes அவர் அப்படியே சாஞ்சிக்கிட்டு எனக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. அவர் பிளாக் டீ இருக்குது, ஆனால் அந்த டீ வந்து சும்மா ஒரு மூடி இந்த மருந்து குடிப்போம்ல அவ்வளோதான் இருக்குது, அதை கொடுங்கன்னு சொன்னேன். குடிச்சிட்டு நம்ம மேலே போகலாம் அப்படின்னு. இல்லை மெஜாரிட்டி பீப்புள் கீழே போகணுன்றாங்க, உங்களை நான் கூப்பிட்டு போக முடியாதுன்னாங்க. நீங்கள் வரலனாலும் நான் போவேன் அப்படின்னு. என்னால் முடியாது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், இத்தனை நாள் நான் பட்னியாக இருந்தேன்னா இந்த கடைசி டேக்காக தான், என்னால் ரிட்டன் போக முடியாது அப்படின்னு. அப்புறம் அவரை கூப்பிட்டுட்டு அவர் என்ன சொன்னார்னா, சரி கொஞ்சம் தூரம் போகலாம், ஒருவேளை நான் சொன்னேன்னா நீங்கள் ரிட்டன் வந்துடணுன்னாரு. நான் உடனே என்ன பண்ணேன், நீங்கள் வர்றீங்களோ இல்லையோ என்னவாது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் மட்டும் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடி போய் சப்மிட் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஏன்னா நான் எடுத்த டாஸ்க்கை முடிச்சிட்டேன்.
அங்கே கூட இருந்த அந்த 2 பர்சன் இருந்தாங்களே, அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. நாங்கள் உங்கள் ரொம்ப வீக்கான பர்சன் நினச்சோம், நீங்கள் சாப்பிடல, எதுவுமே பண்ணலை, உங்களெல்லாம் எப்படி முடியும்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் நீங்களும் சக்ஸஸ் பண்ணிட்டீங்க, எங்களையுமே இவ்வளோ ஹைட்டை ரீச் பண்ண வச்சிட்டீங்க அப்படின்னாங்க. ஸோ ஒரு சக்ஸஸ்க்கு நம்ம சுற்றி இருக்க காரணத்தை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். லைஃப்பில் எப்படின்னா, நான் படிக்கலை அப்படின்னா காரணம் வீட்டில் சண்டை, அதனால் படிக்கலைன்னு சொல்கிறோம் சில பேர். அதே மாதிரி என்னோடய பேரண்ட்ஸ் எங்களை கவனிக்கலை, அவங்க வேலைக்கு போகிறாங்க, அதனால் நாங்கள் ஒழுங்காக படிக்கலைன்னு சொல்லிகிட்ருக்கோம். அப்படி கிடையாது. எல்லாமே நம்ம சுற்றி இருக்கிற விஷயம் எல்லாமே நம்மளுக்காக தான் நடந்துகிட்ருக்கு. அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னோட அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு, எங்கள் அப்பா படிக்கலை, அதனால் நான் முன்னுக்கு வரலன்னு யாராவது சொன்னால் அவன் தான் முட்டாள், ஓப்பனாக சொல்ல போனால். ஏன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும். எப்பயுமே சுற்றி இருக்கிற பிரச்சனையை வச்சே நம்ம ஆன்சர் பண்ணிவிட்டு இன்னுமே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் வரும்போது தான் நம்ம யாருன்னு தெரியும். இன்றைக்கி நான் வீட்டில் எல்லா கம்ஃபர்டபுளுமாக இருந்துட்டு இன்றைக்கி அந்த இடத்துலலாம் ஃபேஸ் பண்ணும்போது அப்போ தான் தெரியுது நான் யார், எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், எவ்வளோ பொறுமையாக இருந்து அதை நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். நான் வீட்டுக்கு வரும்போது 8 கிலோ நான் குறைஞ்சி வந்தேன். மற்றவங்களா இருந்தால் அந்த மாதிரிலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் அந்த இடத்துல நான் சக்ஸஸ் பண்ணேன். ஒவ்வொரு பிரச்சனை, எத்தனை பிரச்சனை தெரியுங்களா இந்த மவுண்டனரிங்கில் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் கிவ் அப் பண்ணதே இல்லை. ஏராளமான தன்னுடைய அனுபவங்கள் வாயிலாக ஒவ்வொருவரும் நாமே மலை ஏறியதைப் போல உணர்வை நமக்கு கடத்தி இருக்கிறார். மிக்க நன்றி. சொந்த வாழ்வில் எத்தனையோ கண்டங்களை கடந்தவர் இன்று 7 கண்டங்களிலும் உள்ள சிகரங்களிலிருந்து உலகை கீழ்நோக்கி பார்க்கிறார்.